ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பாகம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கொரிந்து திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகிறார், நீங்கள் மறுரூபமாக வேண்டும், உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி. எனவே உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொன்னால், உங்களுடைய மனம் கழுவப்பட வேண்டும், உங்களுடைய மனதில் இருக்கிற கரைகள் போக்கப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்லப்படுகிற காரியம். அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய, உங்களுடைய இருதயத்தில் வேத வசனத்தை கொண்டு நீங்கள் அதை கழுவி நீங்கள் சுத்திகரிக்க முடியும். வேத வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் நிறைய 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 தானாக உள்ளிருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியிலே புறப்பட சென்றுவிடும். அப்படி செல்லும்போது முதலாவது உங்களுடைய மனம் பரிசுத்தமாக்கப்படும், பரிசுத்தமாகுதல் உண்டாகும். இங்கே பவுலடியார் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முதலாவது மறுரூபம் என்பது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 1ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், இல்லையா? அப்போ புதிதாகுதல் என்று சொன்னால் பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு ஒளிந்து போக வேண்டும், இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எனவே முதலாவது மறுரூபமாகுதல் என்று சொன்னால் பரிசுத்தமாகுதல். 2வது மறுரூபமாகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படியானால் 2வது பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் 2ஆம் வசனத்தில் தொடக்க பகுதியை வாசித்து பார்த்து நாங்கள் சொல்லப்படுறேன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா நிறைய பேர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறார்கள், நீங்கள் தரிக்காதீர்கள் அப்படி சொல்லிட்டு உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் முதலாவது மறுரூபமாகுதல் என்று சொன்னால் பரிசுத்தமாகுதல், 2வது பலியாகுதல், தேவனுக்கு ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது மறுரூபமாகுதல் என்று சொன்னால் என்ன? பகுத்தறிதல். 2ஆம் வசனத்திலே அங்கே தேவனுக்கு பிரியமான நன்மை, இன்னும் அவருக்கு எது பிரியம், இதை பகுத்தறிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் எது தேவனுக்கு பிரியமானது என்று நாம் பகுத்தறிவதே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை பகுத்தறிந்து செய்ய வேண்டும். அவருக்கு எது பிரியமானது, எது நன்மையானது, இது எது கற்றுத்தரும்? வேத வசனம்தான் கற்றுத்தரும். உங்களுடைய இருதயத்திலே இருக்கிற வேத வசனங்கள் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை பலியாக ஒப்பு கொடுக்கும், உங்களை பகுத்தறிந்து நடக்க வைக்கும். எனவே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புங்கள், அதை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தேவனுக்கு பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறிந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.